வியூவர்ஸ் இன்னைக்கான கார்த்தி ரேவதி ரொம்பவே அதிரடியாகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து பழையபடி நம்ம ரேவதியை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ரேவதி அதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக அவங்க கிளம்புறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி எதுக்குமே துணிஞ்ச இவளை இனி என் பொண்ணாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சவால் விட்டு போகிறாங்க. பாத்தியாடா உங்ககிட்ட இருந்து என் பொண்ணை நான் பிரிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீ நினச்சே பார்க்க முடியாத ரேவதி எங்கே இருக்கான்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாது சொல்லிட்டு ரெண்டு பேருமே சிரிச்சுட்டு நம்ம கார்த்தியை வெறுப்பேற்றிட்டு போயிடுறாங்க. இப்போ கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏர்போர்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம மயில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ மயிலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சகலை அப்படின்றாங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்றாங்க. உங்களுக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான், நீ சொல்லுப்பா அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தி கிளவராக பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபோன்லேருந்தோ இல்லை மயிலோட ஃபோன்லேருந்தோ ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக இது பெரிய இஷ்யூ தான். இந்த ஏர்போர்ட் விஷயம்னாலே பெரிய இஷ்யூ தானே, அந்த இஷ்யூ இவங்க மாட்டிக்க போகிறாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த சிவனாண்டியும் இந்த முத்துவேலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம், இப்போ இந்த ரேவதி இந்த கார்த்தியை விட்டு நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நம்ம மயில் அவங்க வீட்டுக்கு இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறீங்களா, அது நடந்துருமா, நானும் கார்த்தி மாப்பிள்ளை இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சார்ஜரில் இருக்க ஃபோனை எடுத்து ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ போன கனடா ஃப்ளைட்டில் பாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவலை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு நம்ம மயில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அதை சார்ஜரில் வைக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாமல் நம்ம சிவனாண்டியும் நம்ம முத்துவேலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆன மாதிரி இப்போ நம்ம ஃப்ளைட் நிறுத்திட்டாங்க. அந்த ஃப்ளைட்டை நிறுத்தி அது உள்ள பாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வராங்க. அப்போ நம்ம ரேவதி ரொம்பவே அவளோட வராங்க. எப்படியாவது மாமாவை பார்க்க முடியாதான்னு நினச்சோமே, அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக வராங்க. அப்போ நம்ம கார்த்தியை நம்ம ரேவதி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு மாமா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை பார்க்காம நான் எங்கே போயிட போகிறனோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்தியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட நம்ம ரேவதி பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி மாமா இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. அப்போ கார்த்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன ஒன்றுமே நம்ம ரேவதியை அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாமா இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பை நம்ம தான் வாழணும், இதுக்கப்புறம் அவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினச்சா நம்ம லைஃப் இதுக்கப்புறமும் வேஸ்ட்டாக தான் போகும். இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட முடிவெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு ஒன்று அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த வீட்லேயே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலாம், அப்படி இல்லைனா நம்ம எப்பவும் போல் உங்கள் வீட்லேயே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம கார்த்திகிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க. கார்த்திக்குமே அதுதான் சரியாப்பட்டு அப்புறமா கார்த்தி ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ரோகிணி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் சரியாக இருக்காமா, உங்களுக்கு ஒரு பொண்ணு தானம்மா அவளும், நீங்கள் எதுக்காக அப்படி ஒரு பெத்த பொண்ணை இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆயே இருக்கா அவளை போய் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வன்மம், அதுவும் இல்லாமல் அவளை நீங்கள் கனடாக்கு அனுப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக இப்போ ஸ்வீட் செஞ்சு சாப்பிட போகிறீங்களா, என்னம்மா கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்தவே இல்லையா, கார்த்தி ரொம்ப நல்லவருமா, நீங்கள் ஏமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஏய் போதும் நிறுத்து, உன்னோட இதுவை கேட்குறதுக்காக நான் இல்லை, என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அப்போவே அந்த ரோகிணி பேசுகிறத தடுத்துடுறாங்க. என்னமோ பண்ணுங்க, ஏதோ ரேவதியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடியே நம்ம ரோகிணி எதிர்த்து பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நீ போ சந்திரா அவள் கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை ஸ்வீட் செய்ய சொல்கிறாங்க. இருக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு அவங்களுமே சந்தோஷமாக போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதி நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம மயில் எல்லாருமே அந்த இடத்துல நிற்கிறாங்க வீட்டில். அப்போ ரேவதி என்னாச்சு, கனடாக்கு நான் உன்னை ஃப்ளைட் எடுத்து விட்டோம் நிருப்பி வந்திருக்கே அப்படின்னா, ஏம்மா நான் வந்தது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கோ அப்படின்றாங்க. என்ன ரேவதி, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டை கீழே இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. என்னம்மா வேற ஒரு ஃப்ளைட் இது பண்ணுவாங்களாம்மா, அதுக்காக நான் உன்னை ஏற்றி விடுறவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. இருங்கம்மா நான் உங்களை ஒன்று கேட்கணும், என்ன கனடா எத்தனை மாதம் போகிறதுக்காக என்னை நீங்கள் எனக்காக டிக்கெட் போட்டு கொடுத்தீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது. என்ன ரேவதி சொல்கிற, 2 நாள் அப்படியாம்மா, 2 நாள் தான் போட்டிங்களா, ஏமா இதுக்கு மேலே உங்களோட நாடகம் எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட
கேட்ட நம்ம ராஜராஜன் என்னம்மா ஆச்சு அப்படின்றாங்க. எனக்கு கனடாக்கு 2 நாள் டிக்கெட் போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க என்னை கார்த்தி மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு எல்லாமே ஆமாப்பா எனக்கு எல்லாமே தெரியும். என்னை தொட்டு தாலி கட்டினவர் என்னோட கார்த்தி மாமா தான்றதை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கினதுனால தான் இவங்க அவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் வந்து அப்படியே அதிர்ச்சியாக வராங்க. இதை கேட்ட நம்ம ரேவதி கேட்குறாங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அந்த கார்த்தி உன்னை நிறைய மாற்றி வச்சுருக்கான். அந்த கார்த்தி நல்லவன் கிடையாது. யாருமா நல்லவன் கிடையாது? இந்த குடும்பத்தில் ஒரு வாட்டியும் வந்து பிரச்சனை வரும்போது மாமா வந்து எல்லாத்துலேயும் காப்பாற்றுறாரு. அவர் நல்லவர் இல்லையா? எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து ரொம்பவே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையை நான் தாம்மா வாழணும். அதனால் என்னோடய மாமாவை நான் யாருக்காகவும் இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நானும் மாமாவை இந்த வீட்லேயே வாழ்வோம். அப்படி இல்லை நீங்கள் எங்களை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகிறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன சந்தோஷம்னா நம்ம ரேவதிக்கு கார்த்தியை பற்றி வந்து பழைய விஷயம்லாம் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்றத நினச்சி நம்ம ராஜராஜன் நம்ம மயில் ரோகிணி எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன ரேவதி, நான் எல்லாமே நல்லதுக்கு தானே பண்ணேன். எதுமா என்னோட நல்லது? என்னை வந்து என்னோட மாமா கிட்டேருந்து பிரித்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, என்னை வந்து எனக்கே தெரியாமல் என்னை கனடாவுக்கு அனுப்புறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாமா? எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு அம்மா செய்யக்கூடாத விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து பேசுகிறாங்க ரேவதி. ரேவதி இதுக்கு மேலே நீ ஒரு அடி எடுத்து வச்சின்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற ஒரு பொருளை வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கு நம்ம ரேவதியாக அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் பண்ணிக்கங்கம்மா, எது வேணாலும் பண்ணிக்கோங்க. இனிமே வந்து நான் எதுக்குமே அசரதா இல்லை. இதுக்கப்புறம் என்னோட மாமா தான் என்னோட உலகமே. அதனால் இதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அதிரடியாக முடிவு எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ரோகிணி வந்து நினைக்கிறாங்க, மயில் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி வீட்டு வாசலை விட்டு வெளியேறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரா போயிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீ அந்த கார்த்தி கூட சேர்ந்து வாழக்கூடாது, இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ரேவதிக்கு கோவம் வந்தது பாருங்க. பெத்த தாய்கிட்டே ரேவதி எதிர்த்து பேசிட்டு மாமா தான் முக்கியம் அப்படின்னு வராங்க. அப்புறம் இவங்கெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரே அரைகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சந்திரகலாவை அடித்ததுனால நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுதா? ஒரு பெத்த தாய்க்கு சமமான சித்தியை போட்டு இப்படி அடிக்கிறிய அப்படின்றாங்க. சித்தியாக நடந்துக்கிட்டா நானும் சித்திக்கிட்ட ஒரு பொண்ணு மாதிரி நடந்திருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையை அழிக்கணுன்ட்டு இன்ன வரைக்கும் உங்கள் கூட இருந்துக்கிட்டு உங்களை ஏற்றி விட்டுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணாங்களா? இதுக்கப்புறம் அவங்க எனக்கு சித்தியெல்லாம் கிடையாது. நான் உங்களையே வேண்டான்னு சொல்லும் போது அவங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடியே நம்ம ரேவதியை அதிரடியாக பேசுகிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சும்மா இருப்பாங்களா? அந்த அளவுக்கு உனக்கு அந்த கார்த்தி முக்கியமாயிட்டாங்களா? இப்போ நானும் சொல்கிறேன் கேட்டுக்க. இதுக்கப்புறம் நீ என்னோட பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து தலை முழுவுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ராஜராஜன் ரோகிணி நம்ம ராஜராஜன் மயில் எல்லாருமே பார்த்துட்டு என்ன அத்தை பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஆமாம், அவள் எப்போ வந்து அந்த டிரைவர் பையனுக்காக என்னையே வேணாம் சொன்னாலும் இதுக்கப்புறம் அவளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி முன்னாடியே கையில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அதிரடியான முடிவெடுத்துறாங்க. இப்படிலாம் கதைகள் எடுத்து கொண்டு போனால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.